இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூவி அன்ராப்பிங். நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து மாடலிங்க்கு இருக்குது. பட் யூவி அன்ராப்பிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆக்சுவலாக மாடலிங்கை விட்டு. யூவி அன்ராப்பிங்னு நம்ம உண்மையிலே கிளியராக சொல்லணுன்னா என்னது யூவி அன்ராப்பிங் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸில் போயிட்டு க்யூப் க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் கிளிக் அண்ட் ட்ராக் அப்படின்னா ஒரு க்யூவாகவே வரும். ஓகே, இப்போ 6 ப்ரெஸ் பண்ணால் ஷேடட் மோடு வரும். ஓகேவா? நம்ம இப்போ யூவி டெக்ஸ்சர் எடிட்டராக ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து விண்டோ யூவி டெக்ஸ்சர் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் டயலாக் பாக்ஸாக யூவி டெக்ஸ்சர் எடிட்டர் வரும். ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படி ஒரு இந்த பேனல் லேஅவுட் நிறையா இருக்கு இல்லையா, அந்த பேனல் லேஅவுட்டில் தேர்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனர் இருக்கிற பேனல், இது வந்து அவுட்லைனர், இது வந்து 3D வியூ போர்ட். அவுட்லைனர் இருக்கிற பேனல் லேஅவுட் செலக்ட் பண்ணிவிட்டு பேனல்ஸில் போயிட்டு பேனல்ஸ் யூவி டெக்ஸ்சர் எடிட்டர், இது வந்து டாக் பண்ணி வரும் சைட் பை சைடு. இது எனக்கு கொஞ்சம் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் அதோட யூவி இங்கே டிஸ்பிளே ஆகுது. செலக்ட் பண்ணேன்னா டிஸ்பிளே ஆகாது. இதுதாங்க யூவி. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா இதோட 6 சைடட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை உரித்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சா எப்படி இருக்குமோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் பாக்ஸஸை உரித்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சா எப்படி இருக்குமோ அதை பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறதுல, அதே மாதிரி கேக்கோட பாக்ஸையும் பாக்ஸை வந்து உரித்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதாங்க யூவி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கூட பாருங்கள் யூவி அன்ட்ராப் பண்ணி இருக்குது டிஃபால்ட்டாகவே. ஏன்னா இது வந்து பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ் க்யூபு. இந்த பாக்ஸை அந்த க்யூபை வந்து 2D ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றினா, அதாவது உரித்து வச்சு ஃப்ளாட்டாக இது பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். 6 சைட்ஸ் இருக்கும், 4+2. ஓகே, இப்போ இது டிஃபால்ட் ப்ரிமிட்டிவான க்யூப். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்து க்ரியேட் பண்ணுற ஒரு க்யூபாய்டுங்கிற இது ஷேப் வந்து எப்படி இருக்கும், அது கூட சேம் யூவியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் ஒரே யூவி இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதனால் இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அக்செப்டபிள். பட் இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, இது எப்படி ஸ்கொயர் ஷேப்பில் அக்செப்டபிளாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் மோடில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. பட் அது நிச்சயம் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் யூவிஸ் தான் இருக்கும். அதை எப்படி ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அசைன் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் அசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து லேம்பட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேம்பட்டில் இந்த கலருங்கிற இதில் இந்த செக்கர் பாக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செக்கர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ரெச் ஆகலை. பட் இதை இதுக்கு அப்ளை பண்ணனா எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலே அப்ளை பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்போவுமே ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணால் அதுக்கு நேம் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு நேம் வந்து செக்கர்னே கொடுத்துருக்கலாம், செக்கர் மேட் அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் போயிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலில் போயிட்டு செக்கர் மேட்டை செலக்ட் பண்ணால் அந்த மெட்டீரியல் இதுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதாவது இப்போ இங்கே டெக்ஸ்சரும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம அப்ளை பண்ண டெக்ஸ்சர். இந்த பாக்ஸுக்கு ஒரு செஸ்ஸோட போர்டு மாதிரி இருக்கிற டெக்ஸ்சர், செக்கர் பாக்ஸஸ், செக்கர் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த ஸ்கொயர்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே தான் இருக்குது, பட் இங்கே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ராங் யூவி. இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அதுக்கு முன்னால் இப்போ இந்த செக்கர் பாக்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அதுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் யூவியில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் மேப்பிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சைட்ஸில் இருந்தும் ஒரு பிளேனார் ப்ரொஜெக்ஷன் மாதிரி நடக்கும். பிளேனார் மேப்பிங் டைப்பில் நான் பிளேனார் மேப்பிங்கும் ஆட்டோமேட்டிக் மேப்பிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து யூவிங்கிறத கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், யூவினா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பெட்டர் அந்த பழைய யூவியை விட, ஏன்னா ஸ்ட்ரெச்னஸ் இல்லை. பட் இந்த கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, அதே நேரத்தில் கண்டினியூஸாகவும் இருக்குது. அந்த கண்டினியூஸ் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த யூவியை இதோட டேர்ம்ஸை நான் எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறது பேசிக்காக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ மூவ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸ் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா செக்கரில்,
அது இங்கே கிடையவே கிடையாது. இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னா ஒரு இது தான் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸே கிடையாது ஆக்சுவலாக. செலக்ட் பண்ணிவிட்டு ஷெல் கொடுத்துட்டு மூவ் பண்ணேன்னா லிட்டில் பிட் இங்கே கண்டினியூஸ் இருக்குது. பட் அது வந்து இது ரெண்டும் அடுத்தடுத்து இருக்கிறனால மட்டும்தான். அதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இந்த கேப் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த கேப் இருக்கிறனால என்ன ஆகும்னா யூவியில் போயிட்டு இதை மூவ் பண்ணோன்னா அந்த இது வந்து தப்பாக வரும். பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை. பட் அது நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்னென்னா இந்த எட்ஜில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் சூன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இது ரெண்டும் சூ ஆயிரும். சூன்னா தைக்கிறதுங்கலாம். தைச்சிட்டு அதே மாதிரி இப்போ இந்த ஃபேஸை மேலே இருக்கிற எல்லா யூவியும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் சூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து தைக்கப்பட்டுரும் சுற்றி. ஃபைனலாக ஏதாவது ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் சூ கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து தைக்கப்பட்டுரும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸை வந்து உரித்து ஃப்ளாட்டாக வச்ச மாதிரி இல்லையா? இதுதாங்க யூவி. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள். யூவி அன்ட்ராப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த யூவியை இந்த யூவி கூட கம்பேர் பண்ணேன்னா சேம். இதுவும் பாருங்கள் உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது, இதுவும் உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. சேம், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேவா? ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் இது ஒர்க் பண்ணும். இல்லை அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 2 பாக்ஸுமே கரெக்டாக யூவி பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.